ஹாய் வணக்கம். இது ஸ்மீபா டாக் ஷோ வித் ஆண்டர்பிரினர்ஸ். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் எடிஷன் சிஇஓ அவார்ட் 2024 ஃபார் பேராக் ஸ்டேட். வணக்கம். ரைட், நம்ம கூட வந்து டிஜே பாலன் இருக்கார். வந்து ஜேஜே ஈவென்ட் கிரியேஷனோட உரிமையாளர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து உங்களை பற்றி மற்றும் உங்கள் வியாபாரத்தை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, வணக்கம். நான் டிஜே பாலன். என் முழு பேர் வந்து யோக பாலன் ஜெயராமன். நான் இந்த துறையில் வந்து கடந்த 17 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். ஆரம்ப காலத்தில் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து மற்றவங்கள்ட்ட வந்து சவுண்ட்மேனாக ஒயரிங் சுத்த போய் அப்படி அதில் ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படிப்பு காரணத்தினால திருப்பி கேளுக்கு போயிட்டு திருப்பி வந்தபோது வந்து அது இந்த துறை என்னை விடலை. அதனால் மீண்டும் அதை கால் பதிச்சு சிறுசாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு அளவுக்கு மக்களுக்கு அறிமுகமாகிற அளவுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த துறையில். ஓகே, ஸோ 17 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, ஈவென்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். ஓகே, இது ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் வந்து பகுதி நேரமாக? ஆமாம், பார்ட் டைம் ஆரம்பிச்சிருந்தோம். பார்ட் டைம் ஆரம்பிச்சு இப்பயும் ஆக்சுவலி பார்ட் டைமாக தான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, முழு நேரமாக வந்து சுகாதாரத்துறையில் வேலை செஞ்சுருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான பிஸ்னஸ். ஒன்று வந்து கண்டிப்பாக நிறையா காம்படிஷன் இருக்கும். ஆமாம். பட் இப்போல நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறீங்க. ஸோ என்ன சர்வீசஸில் வந்து நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப பாப்புலர் ஆகுனீங்க? ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து நிறையா பேர் வந்து இந்த இவென்ட் துறையில் இருக்காங்க. அதாவது வந்து சவுண்ட் சிஸ்டம்னு குறிப்பிட்டு சொன்னோமா, நிறையா பேர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இது வந்து 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா வந்து ஒன்று வந்து சவுண்ட் மேனாக இருப்பாங்க. சவுண்ட் மேன்ன்றது அவங்க வந்து சவுண்ட் செட்டிங் பண்ணுவாங்க, லைட்டிங் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, ஒரு சில பாட்டுகள் ப்ளே பண்ணுவாங்க, இப்படி இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து எம்சி அறிவிப்பாளர் மட்டும்தான் இருப்பாங்க. அறிவிப்பாளரோட ஃப்ரீலான்ஸ் எம்சியாக இருப்பாங்க. இன்னொரு துறை வந்து ஃப்ரீலான்ஸ் டிஜே, பாட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணுறது, ஸ்பின் பண்ணுறது. என்னோடய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா 3மே நான் செய்வேன். ஒன் மேன் ஷோவாக, அதாவது சொந்த சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்கேன், லைட்டிங் வச்சுருக்கேன், நானே அறிவிப்பாளரும் இருப்பேன். அதே துறையில் வந்து ஸ்பின் பண்ணுறது, சாங்ஸ் ப்ளே பண்ணுறது, இது எல்லாமே நானே காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஸ்பெஷல்னாக்கா அதுதான் 3 in 1. நான் ஒரு ஆளாகவே ஒரு ஈவெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கு என்னால் முடியும். அதுதான் வந்து இங்கே இப்போல வந்து 3 பேராக எடுக்கிற இடத்துல ஒரே இடமா நம்மகிட்ட நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. டிஜே பாலன் அப்படின்னு இப்போல சொன்னாலே நிறைய பேர் ரொம்ப வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க. ரைட், இந்த பிஸ்னஸோட சேலஞ்ச், அதாவது ரொம்ப பெரிய சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, சேலஞ்சுனாக்கா மொதல் விஷயம் வந்து என்னென்னா எல்லா துறையில் உள்ளது தான். என்னென்னா வந்து ப்ரைஸ், விலை குறைவு விலை கூட இந்த ப்ரைஸ் ஓடும். ஆனால் எனக்குன்னு ஒரு ப்ரைஸ் நான் தயார் பண்ணி அதுக்குள்ளே பயணிச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து என்னென்னா மெயின் பவர். இப்போ உள்ள இதுக்கு வந்து மெயின் பவர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா நம்மளோட இளைஞர்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப பேர் வந்து இந்த துறையில் வந்து வரமாட்டாங்க, ஆர்வம் காட்ட மாட்டுறாங்க. அதனால் வந்து மெயின் பவர் இருக்குது. இன்னொரு விஷயம், ஈவெண்ட்டில் போயிட்டு நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், அதாவது நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து உள்ள சேலஞ்சு அப்படின்னாக்கா மக்களோட விருப்பத்தை நம்ம படிக்கணும். அவங்களோட என்ன மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர், சில பேர் வந்து ஒரிஜினல் பாடல்லையே வந்து விரும்பி கேட்பாங்க, சில பேர் ரிமிக்ஸாக கேட்பாங்க. ஸோ மக்களுக்கு அவங்களுக்கு வந்தவங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரி சாங்ஸ் விருப்பம் அப்படின்றத நம்ம மைண்ட் ரீடிங் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். நம்ம அது சரியாக ரீட் பண்ணாமல் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச பாடல்களே போட்டுருச்சோம்னா அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அந்த டே ஈவெண்ட்டை வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு ஈவெண்ட் அன்னைக்கு கண்டிப்பாக நடக்கிறது. ஏன்னா அந்த அன்றைக்கி நம்ம போகிறப்ப எல்லாமே புதுமுகமாக இருப்பாங்க. அவங்களோட பார்வையிலையும் அவங்க ரசிப்பு திறமையிலையும் வச்சு தான் நம்ம படிக்க முடியாது அது. ஓகே, பட் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ஃபார்முலர் வச்சு நீங்கள் ரன் பண்ணி கண்டிப்பாக, அதனால தான் இத்தனை வருஷமாக உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஆமாம். நான் ஸோ நீங்கள் போட்ட உழைப்புக்கு இவ்வளோ இத்தனை வருஷத்தோட எஃபர்ட்க்கு தான் வந்து உங்களுக்கு இந்த அவார்ட் கிடைக்க போகுது. அதாவது சிஇஓ ஆஃப் தி இயர் அவார்ட். நீங்கள் வந்து ஸ்மீபாலையும் வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் பேனலில் இருக்கீங்க. அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த அவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது? ஆக்சுவலி இது வந்து ஒரு எனக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். ஆரம்பத்தில் 2013 ஒரு அவார்டு எனக்கு கிடச்சிச்சு. பேராக் பெஸ்ட் டிஜே அவார்ட்ஸ் ஒன்று கிடச்சி. அதுக்கப்புறம் வந்து இந்த அவார்டு கிடைக்கிது. இதுக்கு நான் தகுதியான்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது வந்து மக்கள் முடிவு பண்ணுது, சீமா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த அவார்டை வாங்குறது எனக்குமே ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கோம், எவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கோன்றதை வந்து இது போல் சான்றிதழும் அவார்டுகளும் வாங்கும்போது நமக்கு தெரியும், நம்மளும் இந்த ஒரு கேட்டகரி இருக்கோம், சாதிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம
சொல்ல முடியும். அது ஒரு விஷயம். ரைட். ஸோ ஐ மீன் ஒன்ஸ் அகெயின் ஸ்மீபா சார்பாக அன்பார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஒர்க் கிடைச்சதுல. நான் உங்களோட சர்வீசஸ்க்கு வந்து மக்களுக்கு வந்து வேணும், அதாவது நீங்கள் ஈப்போவில் மட்டும் இல்லை, இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கேன் மனுஷன் எங்கே இருந்தாலும் உங்கள் சர்வீசஸ் தேவைப்படுது, அதாவது டிஜே, எம்சி இல்லை சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எந்தெந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கீங்க, அதோட ஐடி அப்புறம் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே என்ன தொடர்பு கொண்டுனாக்கா என்னோட கைத்தொலைபேசி எண் வந்து 010-371-8595 010-371-8595. ஃபேஸ்புக் ஐடி டிஜே பாலன், இன்ஸ்டாகிராம் ஐடி டிஜே பாலன் இப்போ, டிக்டாக் டிஜே பாலன் இப்போ. ஓகே, ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களை பற்றி தேடிடலாம், டிஜே பாலன் இப்போ அப்படின்னு போட்டிருந்தா கூகுளில் தட்டினாலே வந்துடும். கூகுள் தான் தரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டவங்களும் சரி, உங்களோட சேவை தெரிஞ்சவங்களும் சரி, நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நான் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் வந்து இத்தனை வருஷம் இருக்கீங்க இந்த லைன் ஆஃப் ஃபீல்டில், இப்போ புதுசாக ஒரு டிஜே இல்லை ஒரு ஈவென்ட் கம்பெனி இல்லை ஒரு எம்சி ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே, இந்த துறைக்கு வர்றது வந்து என்னென்னா ஆர்வம் இருக்கணும். இதை வந்து உடனே எடுத்தேன்னா வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேலை வந்து கொஞ்சம் கடினமான வேலை. நாம் ஏற்றணும், இறக்கணும், போட்டணும், செட்டிங் பண்ணணும், டைம் எடுக்கும். ஆனால் ஆர்வம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக செய்யலாம். வந்தோம் செய்யணும், ஏதோ பார்ட் டைம் செய்வோம் அப்படின்னு இல்லாமல் இது முழு தினமாக முழு ஆர்வத்தோட மனசால இறங்கன்னு சொன்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து இதில் கால் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஈவெண்ட் லைனில் உள்ளவங்களுக்கே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நம்ம சனி ஞாயிற்றுக்கிழமையில் ஈவெண்ட்டுக்கு வந்து மற்ற ஈவெண்ட் நம்ம போக முடியாது, இந்தமாரி தடங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து வரணும். ஏன்னா ஆர்வம் இருந்தால் தான் இதை வந்து மன தைரியத்தோடு நம்ம தொடங்கணும். கண்டிப்பாக ஆர்வத்தோடு இருக்கும்போது நமக்கு வந்து அதில் ஒரு பலன் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து பார்த்தோமா பேஷனோட செய்யணும். ஆமாம், என்கிட்ட இது வரைக்கும் 17 வருஷத்தில் வந்து நிறையா பையனுங்க வந்துட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து அவங்க சொந்தமாகவும் செய்கிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் ஒரு ஹோட்டலில் வந்து பவுல் ரூமில் வந்து சவுண்ட் லைட்டிங் கண்ட்ரோலாக இருக்காது. ஸோ இங்கேருந்து அனுபவங்கள் இந்தமாரி இதை வந்து தொழிலாக செய்யாமல் அனுபவமாக இல்லை இது ஒரு என்ன சொல்லுவோம், இது ஒரு துறை. இதில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் கற்றுக்கலாம். சில பேர் இது மூலிமாவே வந்து சாங் எடிட்டிங் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சொந்த ரிமிக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஆர்வம் இருக்கணும், அந்த இசை மேலே ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் வந்து பயணிக்கணும். ஓகே, இந்த வேலையில் யார் யாருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? ஓகே, முதல்ல வந்து எனக்கு இந்த கடந்த ஆண்டுக்கு சிறந்த சிஓ அவார்ட்ஸ் கொடுத்த மீம்பா அவார்ட்ஸ்க்கு வந்து எனக்கு மனமான நன்றி. அதுபோல் வந்து முக்கியமாக என்னோடய குடும்பத்தார்கள், என் அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, மனைவி, ஏன்னா இவங்கள ஒத்துழைப்புனா இவ்வளோ தூரம் வந்துக்க முடியுது. இன்னொரு வந்து என்னோடய மேல் நம்பிக்கை வச்ச என்னோடய கஸ்டமர்ஸ், அப்புறம் நண்பர்கள், இவங்க அனைவருக்கும் என்னோடய மனமான நன்றி தெரிவிச்சுக்க. ஏன்னா நீங்களாம் இல்லைனாக்கா இன்றைக்கி இந்த அவார்டை நான் வாங்க முடியாது. ஸோ உங்களோட ஒத்துழைப்புனால தான் இன்றைக்கி நான் வெற்றி பெற்று இந்த அவார்டு வாங்குகிறேன். இவ்வேளை எங்களை மனமான நன்றி உங்களை அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலையில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பேஷன் தான் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அது வந்து டிஜே பாலன் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். இந்த வேலையில் சிரமம் பாராமல் எங்கள் கூட வந்து நேரம் செலவு பிடிச்சி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் ஸ்மீபா சார்பாக அன்பார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.